வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம், வைகாசி மாதத்தில் 19ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, திதி தேய்பிறை, தசமி, யோகம் சித்த யோகம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். நாளைய விசேஷம், நாளைய தினம் ஏகாதசி விரதம், சுப முகூர்த்த நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன், ராகு. மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி ராசிக்குள் இருப்பது ஒரு நல்ல விஷயம். ராசி அதிபதி எப்பயுமே ராசிக்குள் வலுவாக இருந்தால் நல்ல விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். முதல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது வரைக்கும் உடம்புல ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். ஆனால் இன்றைக்கி கிரக நிலையில் சந்திர பகவான் 12ஆம் இடத்துல ராகுவோடு இணைந்திருப்பதால் கொஞ்சம் செலவுகள் வரலாம். செலவை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இருந்தபோதும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்குள், 11ஆம் இடத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் அல்லது தாய்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது யோகம் நல்லா இருக்குது. கடல் தாண்டி வாணிபம் செய்பவர்களுக்கு, கடல் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்போது இன்றைக்கி வியாபாரம் அருமையாக நடக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல செய்தி ஒன்று காதற்கு கிடைக்கும். பல விதத்தில் இன்றைக்கி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானம் நல்லா வரும், ஆனால் செலவுகளும் சேர்ந்தே இருக்கும். வருமானம் அதிகமாக வரும், ஆனால் செலவுகளும் இருக்கும். ராசி அதிபதி புதன் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இப்போது நல்ல நேரம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலேஜில் இடம் கிடைக்கும், சீட் கிடைக்கும். நினைத்த படிப்பை படிக்கலாம். நீங்கள் சில பேர் ஆசைப்பட்ட படிப்பை விட்டுட்டு வேற ஒரு படிப்பு படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமையும். அப்படிலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்காது. நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதே படிப்பை படிக்க முடியும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள், அதுலேயும் 2 கூடிய சூரியன் பிரமாதமாக இருக்குது. இப்போது கிரகங்கள் அருமையாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானை தவிர ஏனைய கிரகங்கள் அனைத்துமே இப்போ நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது. உங்களுடைய பிறவிகால ஜாதகம் வலுவாக இருக்கும் சமயத்தில், வலு அப்படின்னா நல்ல தசை நடக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் எதை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி எல்லா பாக்கியங்களும் கைகூடும் நல்ல நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைக்க வேண்டாம். சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். கவனம் தேவை. கன்னி ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்குது. இருந்தபோதும் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் பலம் பெற்று அமருவதால் சில நேரங்களில் சிலருக்கு வயதிற்கு தகுந்த மாதிரி சில உபாதைகள் வரலாம். பல் தொடர்பான வியாதிகள் வரலாம். எலும்பு சம்பந்தப்பட்ட தேய்மானம், முட்டி தேய்மானம், இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். எதிர்மறையான எண்ணம் கொன்றவர்களை சந்திக்கலாம். அதனால் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் இப்போ கவனமாக தான் இருக்கணும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம், குலதெய்வத்தை வணங்குவது சிறப்பு. துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நாள், நல்ல நாள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான்.
பிறவிகால ஜாதகத்தில் 7ல் செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் தோஷம்லாம் ஒன்றும் இல்லை, மிகப்பெரிய சந்தோஷம்தான். 2க்குடைய கிரகம் 7க்குடைய கிரகம். உங்களுடைய கணவனால் உங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும், பெரிய அளவில் தன லாபங்கள் கிடைக்கும், சொத்து சுகம் சேரக்கூடிய நேரம், வருமானம் பல விதத்தில் வரும். ஏன்னா 8ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் அமர்ந்து, அதில் உங்கள் ராசி அதிபதி அமர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் நலமாக இருப்பார்கள். இந்த நாள் சுபமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் அமர்ந்துவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. பாக்யாதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு. ஆனால் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மேஷத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பலம் பெற்று அமர்வதால் கடன் வாங்கும் எண்ணம் ஏற்படும். அதனால் கடன் வாங்குகிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம். அதனால் இந்த 2 விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா தொழில், உத்தியோகம், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எல்லாத்துலேயுமே சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல நாள். 5ஆம் இடத்தில் 5க்குடைய கிரகம் செவ்வாய் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். அவர் 5ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் உங்களுடைய சகோதர வழியில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பூமியால் லாபம். பூமி தொடர்பான விஷயங்களில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பூர்வீகம் போயிட்டு வருவாங்க, சில பேர் சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாங்க. குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும், கிடைக்கும். நல்ல செய்தி வந்து கிடைக்கும். அதே மாதிரி சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம், நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்கிற நேரம் இது. சில பேர் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுவாங்க. கட்டுமான தொழில், வீடு கட்டி விற்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், கொத்தனார், மேஸ்திரி, செங்கல், மண், ஜல்லி, கருங்கல், இது மாதிரி விற்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இப்போது சக்கப்போடு போடும். வியாபாரம் பிரமாதமாக இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் வந்து குமியும். உங்களுடைய உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். வருமானம் வரும், சீராக வருமானம் வரும். இளம் வயது தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. தொழிலில் ஒரு முன்னேற்றம், ப்ரமோஷன் உண்டு. நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு தன வருவாய் உண்டு. வருமானம் இப்போ சிறப்பாக இருக்குது. வருமானம் வரக்கூடிய நேரம். வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை உங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய செலவுகளை உண்டு பண்ணுவீங்க. வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், சில பேர் லாபியில் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரியான ஒரு புத்தர் சிலை வைத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, அது புத்தர் சிலையெல்லாம் விலையை கேட்டிங்கன்னா அது எத்தனையோ சைபர்னு போட்டிருக்கோம். அந்தளவுக்கு பெரிய இலக்காக இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருள், அதை வாங்கி உங்களுடைய ஹாலில் வச்சு அழகு பார்ப்பீங்க. இந்த மாதிரி அழகு சார்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அது பெரிய விலை உயர்ந்த பொருளாக இருக்கும். இப்படி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் செலவுகள் உண்டு. இருந்தபோதும் யோகமான நாள். வருமானமும் உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம். சந்திரன் ராகு இணைவு, ராசிக்குள் 7ஆம் இடத்தில் கேது. இணைய கிரகங்கள் சுகமாக இருந்தபோதும் இன்றைக்கி கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயத்தில் நம்ம கவனத்தை செலுத்தாமல் உங்களுடைய பணியில் மட்டும் கவனமாக இருப்பது சிறப்பு. அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிட்டோம்னா நம்மளுடைய செயல்களில் பழுது ஏற்படலாம். கவனம் தேவை. எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை வேலையை செய்கிற மாதிரியான சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். வேலை பளு சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய கவனம் தான் இதில் முக்கியம். கவனம்.